போட்டு கூட மூடி போட்டு வைக்கக்கூடாது சொல்லுவாங்களே என்னன்னு தெரில. நான் வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு தான் இது பண்ணேன். நல்லா வதக்கிட்டு, இதில் மெயின் விஷயம் வதக்குறது தாங்க. வதக்கிட்டே இருந்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து இதில் வந்து எதை போடுங்க அதை போடுங்க அப்படிலாம் சொல்கிறதுக்குலாம் இதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா, எண்ணெய், வெங்காயம், பாவக்காய், உப்பு, அப்புறமேட்டு மிளகாத்தூள், வெல்லம், 6 இன்க்ரீடியன்ட் வருது. அவ்வளோதான். 6 பொருள். நச்சுன்னு பாவக்காய் தொக்கு வச்சிங்கன்னு வச்சுங்க. சாம்பார், ரசம், தயிருக்கு கூட நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்கலையோ, ஆனால் எனக்கு வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன். சரின்னு தான் பாவக்காய் செஞ்சல. காம்பினேஷன் வந்து நிறைய பேர் காம்பினேஷன் தெரிய மாட்டேங்குது. காரமாக இருக்கிறதுக்கு காரமாகவே பொரியல் பண்ணிடுறாங்க, காரம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரம் கம்மியாக தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணுன்னா, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அப்படி போடுவேன். சின்ன ஸ்பூன் வச்சுப்பேன், ரொம்ப போட மாட்டேன். ஏன்னா பசங்களும் சாப்பிட்டுன்றதுனால கொஞ்சம் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ நீங்கள் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், உதிரியாக வரும். இப்போ நீங்கள் பண்ணுறது இதாக வராது. வறுவலுக்கு எப்படி இருக்கும் நமக்கு, இது உருளைக்கிழங்கு கருணக்கிழங்குலாம் வறுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உதிரியாக வரும். இது போட்டிங்கனாலே தேவையான அளவுக்கு மிச்சம் பார்த்துக்கோங்க. இன்னும் ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம், வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா, அதில் இருக்குல்ல ஆல்ரெடி ஆயில் ஊற்றிருக்கோம்ல, அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் ஆகும். இது ரெண்டையும் போட்டு இது பண்ணும்போது நீங்கள் தண்ணி இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயில் தான் பண்ணணும். அதுக்கு நீ எண்ணெய் ஓவராக வந்து தழும்புலாம் ஊற்றாதீங்க. மீடியம் ஊற்றுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு எம்எல் அந்த கணக்கெலாம் தெரியாது. நான் ஊற்றுனா ஒரு 2 கரண்டி, குழிக்கரண்டி இருக்குல்ல, சட்னி கரண்டி, அதில் ஒரு 2 கரண்டி இல்லை 1.5 கரண்டி கூட ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணால் தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் அது நல்லா வரணும்ல. பார்த்திங்களா எந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்குன்னு. இது வறுவலாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படியேவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டதோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும், கசப்பு தெரியக்கூடாதுன்னா வெல்லம், சும்மா கொஞ்சமாக வெல்லம், எப்படி சொல்ல, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதையும் நுணுக்கி அதில் போட்டிங்கன்னா, இப்போ இதை போட்ட உடனே என்ன ஆகும்னா, அப்படியே இந்த வெல்லம் மெல்ட் ஆகும்போது அது தொக்கு மாதிரி மாறிடும். இப்போ வறுவலாக இருந்தது, நம்ம அந்த வெல்லத்தை போட்டு நல்லா கிளறன்னு ஆகிடும்னா அது வந்து தொக்கு மாதிரி வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கசப்பே தெரியாது. மெயின் விஷயம் அது பார்க்கான்னு தெரியாது, ஸ்மெல்லு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இதை எப்படி தெரியும்னா, இது வந்து நம்மளாவே இந்த யூடியூப் பார்க்குறது அப்படிலாம் செஞ்சு தான் நமக்கு தெரியும். நம்ம வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டிலலாம் இதெல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா இவ்வளோ தான் வரும். நான் 1/2 கிலோ தான் எடுத்தேன். இது வந்து அதிகபட்சம் பார்த்தா ஒரு 2 பேர் சாப்பிட்றது இதுதான். ஒரு ஆளுக்கே